ஒரு 2-3 வீக்ஸாகவே தோசை, இட்லி, சப்பாத்தி தான். பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நைட் டின்னருக்கு வந்து நேற்று பூரி தான் செஞ்சுருந்தேன். அண்ட் ஒரு சிலர் பூரி நல்லா உப்பி வரக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் மாவு கூட கொஞ்சமாக ஆயில், சால்ட், அது கூட சுடு தண்ணி, ரொம்ப சூடாக இல்லாமல் அளவான சூடாக எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி லேசாக இல்லாமல் கொஞ்சம் மாவு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடியானதும் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு திரட்டி பூரி போடுங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும். அண்ட் கண்டிப்பாக ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் மாவு சேர்த்ததுமே பூரி நல்லா உப்பி வரும். இன்கேஸ் இப்படியெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்பயும் எனக்கு பூரி உப்பி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவை சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். மாவு ரெடி பண்ணதுமே சைட் பை சைடு எப்பவும் போல் பரம்பரையாக பூரிக்கு என்ன காம்பினேஷன், உருளைக்கிழங்கு மசாலா தான், அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்போ மசாலா செஞ்சாலுமே ஃபைனலாக கடல மாவு கரைச்சி சேர்ப்பேன். ஸோ தட் மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பட் இந்த தடவை வந்து லைட்டாக தண்ணியாக இருக்கப்பவே எடுத்துட்டேன். ஏன்னா ஆறுனா ரொம்ப கெட்டியாகிருது. ஃபைனலாக பூரி அண்ட் மசாலா வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் பூரி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.